வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா பிளாகர். ஸோ உங்களை எல்லாத்தையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம் பிளாகர். ஸோ அப்படிங்கிறது பிளாகர் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு என்னென்னா, இது வந்து உங்களுக்கான ஒரு ஓன் வெப்சைட் அந்த மாதிரி தான் சொல்லணும். பிளாகர் அப்படின்னா அது கூகுளால் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட், ஒரு ஃபியூச்சர். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஃப்ரீ வெர்ஷன்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கான ஒரு ஓன் வெப்சைட் அந்த மாதிரி. அல்லது நீங்கள் டொமைன் நேம் வாங்கி உங்களுக்கு வந்து நீங்கள் லான்ச் எப்போல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின ஃபியூச்சர்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது புரியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பிளாகர் வந்து பார்த்திங்கன்னா கூகுளால் மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இது வந்து இந்த வீடியோவில் நம்ம பிளாகர்னால் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பற்றி அந்த வீடியோவெலாம் பார்க்க போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ பிளாகர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெஸ்கிரிப்ஷனில் அதிகமாக லிங்க்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதை லிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் இந்த பிளாகர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய வியூவர்ஸை வந்து இதில் நீங்கள் விசிட்டர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கான வெப்சைட் இந்த டிராஃபிக் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ பிளாகர் யூஸ் பண்ணி ரொம்பவே அதிகமான மணி ஏர்ன் பண்ணலாம். பிளாகர் மாதிரியே இது இருக்கிறது தான் வேர்ட் ப்ரெஸ். ஸோ வேர்ட் ப்ரெஸ்ஸும் உங்களுக்கு நிறைய பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ பிளாகர் மாதிரியே தான் வேர்ட் ப்ரெஸ்ஸும். ஸோ அது வந்து வேறு கம்பெனி. ஸோ இப்போ வந்து நம்ம பிளாகர் பற்றி மட்டும் பார்ப்போம், வேர்ட் ப்ரெஸ்ஸை பற்றி அப்புறம் வேறு பார்ப்போம். பிளாகர் வந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிளாகர் வச்சுருக்கிறது ரொம்பவே அவசியம்னு சொல்லலாம். நீங்கள் கொடுக்குற ஒரு ஆர்டிக்கல் அந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுடைய பிளாகரில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியூவர்ஸ் வந்து அதில் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஆர்டிக்கல் அந்த மாதிரி எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாகர் க்ரியேட் பண்ணலாம். அண்டு நியூஸ் சேனல் அந்த நியூஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நியூஸை போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இதுனா வந்து நீங்கள் பிளாகர் க்ரியேட் பண்ணலாம். இல்லை டெக் நியூஸ் அந்த மாதிரி எதாவது போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த கவிதை அந்த மாதிரி எதாவது எழுதுவீங்க, அது உங்களுக்கு ஏதாவது ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய பிளாகர் நீங்களே தனியாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பிளாகருக்கு வந்து விசிட்டர்ஸ் அதிகமாக கிடைச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து AdSense இப்போ எப்படி யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வியூவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் AdSenseக்கு அப்ரூவ் பண்ணி நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் ஆட் கொடுத்து அதில் வந்து மணி அதிகமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பிளாகர்லேயும். ஸோ பிளாகர்லேயே வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்து அந்த கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் படி உங்களுக்கு வந்து இவ்வளோ வியூவர்ஸ் வந்து உங்களுடைய பிளாகருக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா அதில் வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவ்வளோ வியூவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வந்து இதுலேயே வந்து AdSense நீங்கள் அப்ரூவ் வாங்கி உங்களுடைய பிளாகரில் வந்து நீங்கள் ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆட்ஸ் மூலியமாக நீங்கள் பிளாகர் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் பிளாகர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியானே சொல்லலாம். அதே மாதிரி பிளாகர் வேர்ட் ப்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது வேர்ட் ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் AdSense அப்ரூவ் வாங்கி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸை தரும். ஏன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸில் வந்து அதோட ரேங்கிங் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதில் வந்து உங்களுடைய CPM ரேட்டிங் வந்து உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பிளாகரில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸோட CPM ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பிளாகர் வந்து உங்களுக்கு AdSense அப்ரூவ் ஈஸியாக கிடச்சிடும். உங்களோட வியூஸும் நீங்கள் அதிகமாக கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன நேமில் வந்து பிளாகர் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அது கூட சேர்ந்து blogspot.com அப்படிங்கிற நேம் வந்து உங்களுக்கு அதில் ஜாயின் ஆகி வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டொமைன் நேம் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் டொமைன் நேம் கூட ஜாயின் பண்ணி அதை வந்து நீங்கள் சப் டொமைனில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாகர் அப்படிங்கிறது அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் அதிகமான வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலிமா AdSense அப்ரூவ் கிடச்சி நீங்கள் அது வழியாக மாதம் இல்லை இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிளாகர் வந்து ஒரு யூடியூப் கூகுள்னால் லான்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு ஃபியூச்சர்னே சொல்லலாம். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க ஓகே அதை பற்றி ஃபுல்லாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய பிளாகரை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்ப்போம். எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபியூச்சரை பற்றி ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளாகரை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றியும் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போன்ற ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.